ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி எத்தனைன்னு சொன்னோன்னா இதுவரை இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா 12:33 ஆயாச்சு. நான் இன்றைக்கி தான் தூத்துக்குடியிலேருந்து வந்தேன். வேறு 8 மணிக்கு நான் அங்கேருந்து வந்தாச்சு. வந்த உடனே என் செல்லில் சார்ஜர் இருக்குல்ல, இவ்வளோ நேரம் சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு. சுவிட்ச் ஆஃப்லன்னா 10 மணி வரை சுவிட்ச் ஆஃபில் தான் இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு எத்தனை மணிக்கு 8 மணிக்கே ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு. நான் வந்தியாச்சு, டியூஷன் முடிஞ்சு அவங்க 2 பேரும் இங்கே சொல்லிவிடுங்க சாப்பிட வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்ருக்கி. நான் 10 மணி வரை நல்லா தூக்கம் தட்டு மேலே தூங்கிட்டு இருந்தேன். எலும்பு வாரேன், மணி 10 காலையில் ஆயாச்சு. இதுவரையும் சாவியும் கொண்டு வரையில் செல்லு சார்ஜர் இல்லை, ஒன்றுமே இல்லை. என்ன செய்யன்னு சொல்லிட்டு கிழத்தை வீட்டில் போய் சிம்மு கலத்தை அவங்க சிம்மில் செல்லை போட்டான்னு சொன்னான்னா அங்கேயும் எந்த நம்பரும் காட்டல. அப்படியே சரி என்ன செல்லை போடலான்னு சொன்னேன்னா 3 வேற்ற சார்ஜரை வாங்கி இந்த மொபைலில் போட்டானா, போய் மொபைலில் போட்டான்னு சொன்னான்னா சார்ஜர் யாரையில் அப்படியே இது பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யோசித்துட்டே இருக்கேன். சரி பைக் இருந்தாலும் அது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னிட்டு பைக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதில் என்ன பண்ணணும் யோசித்துட்டு இருக்கேன். மணி 10:15 10:30 ஆயாச்சு. யார்கிட்டையும் போய் இந்த ஓனர்கிட்ட போய் சாவி வாங்கி திறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டே அப்படியே இருக்கவும் இது பண்ணி சரி போகலான்னு சொல்லிட்டு ஒருத்தங்களுக்கு எங்கள் தங்கச்சி வீட்டில் போய் இது செல்லை வாங்கி ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு இது பண்ணான்னு சொன்னான்னா ஃபோன் பண்ணேன், ஃபோன் போடல. இது பண்ணிட்டேன். சரி அவங்களும் சரி நான் மிதுசிட்ட பேச தான் செஞ்சேன். நான் வருவேன் சாயங்காலத்தில் நைட்டு 7 மணி உள்ள வீட்டுக்கு வந்துவேன்னு சொல்லிட்டு சொல்ல தான் செஞ்சேன். அவனும் இது பண்ணல. சரி எங்கள் அம்மாட்ட சொல்லியாச்சு, அவங்களும் ஞாபகம் இல்லாமல் இருந்துச்சா என்னன்னு தெரில. அப்படியே இது பண்ணி வீட்டை வெளியில் நிற்க சரி அவங்களும் சாவி தந்தாங்க. ஓனர்கிட்ட கால் பண்ணி கேட்ட நேரம் செல்லு சுவிட்ச் ஆஃப் கிழத்து வீட்டில் கேட்டிருக்காங்க. அவங்ககிட்ட சாவி கொடுத்து சாவி வச்சு திறந்து வீட்டில் இது பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தான்னு சொன்னான்னா ரூம் ஜாவி இல்லை. அங்கே தான் சார்ஜர் எல்லாமே இருக்கு, ரூம் ஜாவி இல்லை. இப்போ என்ன பண்ணின்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே பார்த்தான்னு சொன்னான்னா நம்ம எப்படி எல்லாம் வீடை போட்டு போகணும் அதை மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தான்னு சொன்னான்னா பாருங்கள் கிச்சன் எல்லாம் அப்படியே தான் இருக்கிறது. அழகாக சமத்தட்டி குக்கரெல்லாம் கழுவி வச்சிருக்கி, குக்கரெல்லாம் கழுவி இது பண்ணி நீட்டாக வச்சிருக்கி. ஊர்பட்ட எண்ணெய் வீற்றி உருளைக்கிழங்கெல்லாம் பொறிச்சு அழகாக சாப்பிட்டு எடுத்துட்டு இருக்கோம். இப்போ நான் பயந்து அப்படியே நிற்க, தூங்கினாலும் இது பண்ண முடியாது. சாவி திறந்தேன், சாவி கொண்டு கொடுத்தாச்சு. பாருங்க இந்த கொண்டி அடைச்சல, இந்த கொண்டி அடைச்சல என்ன செய்யும் தெரில. இப்போ பூட்டே முடியல. இல்லாட்டாலே நான் பூட்டுண்டு தான், சும்மா இருந்தாலே பூட்டுன்னு தான் சாவி வச்சு பூட்டுன்னு தான் தூங்குவேன். இல்லாட்டா இருப்போறாது. இங்கே சாவி வச்சு பூட்டில் அங்கே ஒரு பயமாட்டி வேற இருக்கிறது. அதுக்கு சேஃப்டிக்கு என்ன இதெல்லாம் போட்டிருக்கான்னு பாருங்க, இவ்வளோ போட்டிருக்கு. இதை வச்சுட்டு எனக்கு உறங்க முடியல, தூக்கமே வரல. சரி இதாவது இது பண்ணுவேன்னு பார்த்தான்னு சொன்னானா இது பண்ணல. கட்டையை எடுத்து அடித்து வாத்தியாச்சு, பூட்ட வரல. இவரை சாவி வச்சு தான் பூட்டுவேன். நான் இதெல்லாம் பூட்டுறதுக்கு இது பண்ணல, அதனால பூட்ட வரலையா என்னன்னு தெரில. இப்போ தூங்க முடியாது. ஒரு ஆள்கிட்ட சார்ஜர் வாங்கி எப்படியோ சார்ஜர் செல்லுக்கு போட்டாச்சு. செல்லுக்கு சார்ஜர் போட்டு உயிர் கொடுத்தி மணி 12:34. பயமாக வேற இருக்கிறது. செம இருட்டு, வெளியிலேயும் போக முடியாது. பாருங்க செம இருட்டு, வெளியிலேயும் போக முடியாது. விடித வர இப்படியே இருக்க வேண்டியது. ரீல்ஸ் எடுத்துட்டு வேற என்ன செய்ய. சரி ஓகே. இப்போ யாரையும் நம்பி இருக்கக்கூடாதம்மா. ஆமாம் பயம் இல்லாட்டாலே பயமாட்டிருக்கும். இப்போ யாரும் கதை தொட்டோ யாராவது கள்ள வருவானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லி பயமாட்டிருக்கு வேற. உங்களுக்கு இதை மாதிரி சம்பவம் நடந்தா சொல்லுங்க சரியா. சாவி ரூம் ஜாவியாது எங்கே ஏதாச்சும் போகலாமா. ரூம் ஜாவி இல்லை, 2 ஜாவி. ஒன்று பைக்கில் ஒரு ஜாவி கிடையாது, ஒரு ஜாவி அவன்கிட்ட இருக்குது, மிதுன்ட்ட எங்கள் அம்மா வீட்டில். சரி அம்மா வீடு இங்கே தான் இருக்குது, நடந்து போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டு அப்படியே இருக்கேன்.
சரி, இதுக்கு முன்னாடி இப்படி தான் நானும் மிதுனும் மாட்டு கிடந்தோம். வெளியில் அப்படியே உறங்கணும். பயம்னா அப்படி பயம் தான். வெளியில் உறங்கணும். மிதுசு உள்ள டிவியும் போட்டு நல்லா உறக்கும் இது பண்ணிட்டு